மாலை வணக்கம் நேர்மை மீடியா உறவுகளை. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே இந்த மணிமண்டபத்தை பற்றி பேசியிருந்தோம். அப்போ நிறைய பேர் கமெண்டில் தம்பி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசு, இதை பற்றி பேச என்ன தெரியும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அப்போ பேசுனது பணத்துக்காகவோ எதுக்காகவுமே கிடையாது. ஐயா காமராஜருக்கு மணிமண்டபம், ஏன்னா நாங்களாம் சந்தோஷத்தில் இருப்போம். சரி, ஐயா காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் வருது, நம்ம விருதுநகர் ஐயா காமராஜர் இல்லத்துக்கு போனால் திரும்ப அந்த மணிமண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கே ஐயா பேர் சொல்லி, அதுவும் பைபாஸில். அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்கும். அப்படிலாம் அதெல்லாம் ஒரு வாக்குறுதி மாதிரி. எவ்வளோ பேர் அதை வச்சுட்டு இன்னைக்கு வந்துடாதா நாளைக்கு வந்துடா. எடுத்துக்காட்டு நீங்கள் வதம் படத்தை சொல்லலாம். அவங்க வதம் படம் வரும்னாங்க, ரெண்டாவது ஆர்டிஸ்ட் காணல அதை காணலன்னு படம் முடிஞ்சிட்டுன்ட்டாவ. ஆனால் இன்னைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வதம் படம் வந்துடாதா. உண்மையா இல்லைங்க. ஏன்னா நாங்கள் ஐயா காமராஜருக்கு அடுத்தது எங்கள் தலைவராக பார்க்குறது அண்ணன் செல்வி நாடார் மட்டும்தான். அவர் தெரிஞ்சவருக்கு மட்டும்தான் ஜாதி தலைவர். அவர் வரலாறு தெரியாதவருக்கு மட்டும்தான் அவர் சாதி தலைவர். அவர் வரலாறு தெரிஞ்சவனுக்கு அண்ணன் சாதி தலைவரே கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும். அவர் வரலாறு வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வரலாறை சொல்கிறேன், அது எப்பேற்பட்ட வரலாறுன்ட்டு. சரி, இந்த மணிமண்டபத்துக்கு வரும். அப்போ நானும் சரி ஓகே, பணம்லாம் அப்போ ஒருவேளை சரத்குமார் சொந்த துட்டில் தான் செய்கிறாரு போல். அதனால தான் எல்லோரும், ஏன்னா சரத்குமார் ஃபேன்ஸ் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் பார்த்தேன். அப்போ ஓகே, ஒருவேளை சொந்த துட்டில் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு நானும் ஒன்றும் அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரியாக்ட் பண்ணலை. நான் இன்றைக்கி தான் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, இப்படி திருப்பூரில் இருந்தே 20 லட்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பணத்தை கொடுத்தவங்களுக்கு அடுத்த நேரம் மணிமண்டபம் யாராவது கெட்டுவேன் என்று சொன்னால் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ஐயா காமராஜருக்குன்னொன்னே அவ்வளோ ரூபா பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு வியாபாரி போட்டு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் யாருக்காண்டி? சரத்குமாருக்காண்டி இல்லை, ஐயா காமராஜருக்காண்டி மட்டும்தான். அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த 20 லட்சம், ஐயா அந்த ஒரு நம்பர் சொன்னது 20 லட்ச ரூபா. ஏன்னா எத்தனை பேர் யார் யாரெல்லாம் கொடுத்தாலும் தெரியாது. மறக்காமல் யாரும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே மறக்காமல் கீழே அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அண்ணாச்சி சரத்குமார் அவர்களை பொது மேடையில் பேச சொல்லிடுங்க. இப்படி என் தனிப்பட்ட பணத்தில் தான் நான் பண்ணினேன், வேறு யார் பணத்துலையும் கிடையாது, என்னால் அது கட்ட முடியலை. ஸோ நான் இந்த இடத்த நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இப்போ பிறந்தநாள் மேடை திருநெல்வேலியில் வந்துச்சு, திருநெல்வேலி பொது மேடையில் தான் சொல்லியிருக்கலாமே, நாங்கள் ஐயா காமராஜர் செல்லாம் இப்படி இருந்து இப்போ மணிமண்டபம் கிட்டத்தாட்டி இருந்து நான் கெட்டலை அப்படின்ட்டு பொது மேடையில் தான் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? கேள்வி இது வந்து என்னுடைய கேள்வி. இதுக்கு என்ன அவனு சொல்லு, நிறைய கதை இருக்குண்ணே அதில். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அதை கெட்டுதேன்ட்டு சரத்குமாரானாச்சு வாங்கிட்டாரு, இன்னைக்கு அவரால் கெட்ட முடியலை. நாளைக்கு வேற ஒருத்தர் கெட்டுதேன்ட்டு வரும்போது யாரும் முன் வர மாட்டாங்க. அப்போ எல்லாரும் இப்படி சொல்லி சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுவானு அப்படின்ட்டு ஐயா காமராஜர் வரலாறு பின்னோக்கி செல்லும். ஏன்னா ஒரு மணிமண்டபம் இருந்துன்னா வருங்கால சன்னதிகள் பார்க்கும் தெரியும். அப்போ அது காமராஜர் ஐயாவோட பேர் வளரும். இது மணிமண்டபம் நீங்கள் இப்படி பேரை தொட்ட பிரித்து செய்யும்போது ஒரு மணிமண்டபம் ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த பெயர் பின்னோக்கி செல்லும். நாங்கள் வந்து இந்த சேனல் வச்சுருக்கிறது ஐயா காமராஜர் பெயர் சொல்லி எடுத்துக்காட்டுறதுக்காண்டி தான். அதனால தான் நான் இந்த மணிமண்டபத்துக்கு முக்கியமாக வீடியோ போடுறதே. எனக்கு வியூஸுக்காண்டியோ ஒன்றும் எதுக்குமே கிடையாது. அதேமாதிரி கீழே நிறைய கமெண்டில் இன்னும் நிறைய பேர் தம்பியாவது அவரோட சொந்த இடம், அது அவரோட முடிவு. சொந்த இடமோ இல்லையோ வைக்க போகிறேன்ட்டு பொதுவாக தானே சொன்னீங்க. நாங்கள் என்ன கேட்டோமா? எங்களுக்கு அதில் மணிமண்டபம் கெட்டிதாங்கன்ட்டு நீங்களாக தானே சொன்னீங்க. எப்பா அந்த 20 லட்ச ரூபா மிஞ்சி போனால் என்ன செஞ்சுருக்கலாம்? ஒரு சேலை 1.5 லட்ச ரூபா, ஒரு ரூமு,
இது என்னெல்லாமோ அமைச்சிருக்கலாம். கண்ட மண் விழுந்துட்டு என்னெல்லாமோ அமைச்சிருக்கலாம், ஒன்றும் அமைக்கலை. ஐயா காமராஜருக்கு கடைசி வேற வெடி சொல்லி ஏமாற்றிட்டு போகிறவங்க தான் நிறைய இருப்பாங்கன்னு நினைச்சேன். தயவுசெய்து இதை அதேமாதிரி நான் சரத்குமார் ஃபண்ட்ஸ் நிறைய வைக்கிறாங்க. நாடார் சங்கங்கள் வந்து இதை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ சங்கங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் முன்னே வரல, நீங்கள் பண்ணிடுவீங்கன்ட்டு தான் நீங்கள் முன்னே வந்திருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. பின்னாடி யாரும் வந்து பண்ணுவாங்கன்ட்டு யாரும் எதுக்குள்ளேயும் இறக்க மாட்டாவே. இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தோம்னா எங்களால் முடியும்னா மட்டும்தான் நடத்துமே தவிர, பின்னாடி எங்களுக்கு ஆள் வருதோ வரலையோ நாங்கள் நடத்தணும், நடத்தி தான் தீருவோம் அப்படிங்கிற முறையில் தான் நடத்துவோம். அதே மாதிரி தான் அண்ணன் சரத்குமாரும் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன மனநிலைன்னு தெரில. இந்த நாட்டை சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்ச மாதிரி திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டத்தையும் போட்டார் மொத்தன்ட்டு. பதம்படமும் போச்சு, மணிமண்டபமும் போச்சு. இன்னும் என்னென்னதெல்லாம் சொல்லிட்டு போக போகிறாங்களோ தெரில. இது ஒரு இதுக்கு வேறு எனக்கு என்ன சொல்லன்ட்டு தெரில. ஓகே, மறக்காமல் யாரும் இந்த மணிமண்டபத்துக்கு நீங்கள் டொனேஷன் எதுவும் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டொனேஷன் கொடுத்துருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் இங்கே பெரிய சிக்கல். நீங்கள் ஒருவேளை டொனேஷன் கொடுத்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்கீங்கன்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் என்ன இப்போ பார்ப்போம் யாரெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கான்ட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை, see you.